வணக்கம். இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, TNEA 2023 ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமான சீட் மேட்ரிக்ஸ் அப்படின்றது வந்திருக்கு. அதாவது வந்து ரவுண்ட் 2க்கான சீட் மேட்ரிக்ஸ் என்னென்ன சீட்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு அப்படின்றத ஒரு பிடிஎஃபா வந்து கொடுத்துருக்காங்க லிங்க்ல. அந்த லிங்க் அப்படின்றது வந்து இதுதான். அதாவது ஜென்ரல் அகாடமிக் சீட் மேட்ரிக்ஸ் ஆன் 9/8/2023 நேத்தே வந்துருச்சு. நம்ம கொஞ்சம் லேட் ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு அப்புறம் அதுக்கான அந்த பிடிஎஃப் அப்படின்றது வந்து இங்கே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறேன். இதில் நம்ம குறிப்பாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய காலேஜஸ், அந்த காலேஜஸில் என்னென்ன சீட்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஓவராலாக வந்து தமிழ்நாடு லெவல் பார்த்தோம் அப்படின்னா வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான காலேஜஸாக கோயம்புத்தூர் ஜோனில் இருக்கக்கூடிய காலேஜஸ் தான் வந்து இதில் நான் சொல்ல போகிறேன். அதை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்பவும் எதிர்பார்க்கக்கூடிய 2006 ஆன பிஎஸ்ஜி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்ட்ரீமில் வந்து பெரும்பாலான இது வந்து எல்லாமே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஃபேஷன் டெக்னாலஜி ஓரளவுக்கு இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது. மெக்கட் மெட்டலாஜிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது. இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேற என்ன இருக்குது, ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் இருக்குது. ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் சாண்ட்விச் இருக்குது. அடுத்தது சிவில் இன்ஜினியரிங் இருக்குது. ஸோ முக்கியமானது டெக்ஸ்டைல் டெக்னாலஜி. இந்த மாதிரியான நான் கம்ப்யூட்டரைஸ்டு கோர்சஸ் தான் இருக்குது. கம்ப்யூட்டர் ரிலேட்டடான கோர்சஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பிஎஸ்ஜியில் வந்து முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி வந்து பிஎஸ்ஜியுடைய இன்னொரு காலேஜ் அப்படின்றது வேணா அடுத்து சிஐடி பார்த்துடலாம். அதுக்கப்புறம் வேணா பிஎஸ்ஜி ஐடெக் அடுத்து பார்க்கலாம். சிஐடி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கம்ப்யூட்டர் ரிலேட்டடான கோர்சஸ் வந்து இங்கேயும் வந்து அவைலபிள் இல்லை. இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து சிவில் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், இந்த மாதிரியான கோர்சஸ் தான் வந்து இங்கேயும் வந்து இருக்குது. அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் சென்டர் கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஏஎன்டிஎஸ் ஓரளவுக்கு இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில் ஒரு ஃபியூ சீட்ஸ் இருக்குது. இசிஇயில் ஓரளவுக்கு சீட்ஸ் இருக்குது. ஓசியில் தான் இல்லையோ தவிர மற்ற கேட்டகரிஸில் வந்து இசிஇக்கான சீட்ஸ் அப்படின்றது வந்து இருக்குது. ட்ரிபிள் சீட் ஃபுல்லாக இருக்குது. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் நம்பவே இருக்குது. அடுத்தது வந்து பார்க்க போகிற காலேஜ் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா கேசிடி பார்த்துருவோம். 2712 கேசிடியும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் இருக்குது. பயோடெக்னாலஜி கூட கொஞ்சம் இருக்குது. சிவில் இன்ஜினியரிங் இருக்குது. கம்ப்யூட்டர் ஸ்ட்ரீம்ங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து எஸ்சிஏ எஸ்சி எஸ்டிக்கில் தான் வந்து ஒரு ஃபியூ சீட்ஸ் மட்டும்தான் இருக்குது. இசிஇயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து எஸ்சிக்கு மட்டும்தான் அதிக சீட்ஸ் இருக்குது. எஸ்சி எஸ்டிக்கு மட்டும்தான், மற்றவங்க யாருக்கும் இல்லை. ஃபேஷன் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, இதெல்லாம் தான் வந்து குமரகுருலையுமே இருக்குது. மெயினான கம்ப்யூட்டர் ரிலேட்டடான கோர்சஸில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து சீட்ஸ் வந்து இதுலேயும் வந்து காலி ஆயிடுச்சு. அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கொங்கு இன்ஜினியரிங் பார்த்துடலாம். கொங்கு இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2711 கொங்கு இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸில் சீட் இருக்குது. அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங்லேயும் வந்து சீட் இருக்குது. ஸோ கொங்கு இன்ஜினியரிங்கெல்லாம் தெரியும், ரொம்ப நல்ல காலேஜ். ஸோ இதை வந்து நீங்கள் யாராவது வந்து நல்ல கட் ஆஃப் ஒரு 170+ இருக்கிறவங்கலாம் வந்து யூஸ் பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக இது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டிசைன்லேயும் வந்து சீட் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்லேயும் சீட் இருக்குது. இசிஇயில் சீட் இருக்குது. ட்ரிபிள்ஏயில் சீட் இருக்குது. ஐடி. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி பார்த்தீங்க அப்படின்னா வந்து கொங்கு இன்ஜினியரிங்கில் ஓரளவுக்கு வந்து சீட் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து கற்பகம் இன்ஜினியரிங் பக்கத்துலேயே இருக்குது, அதையும் பார்த்துருவோம். கற்பகம் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் வந்து சும்மா இந்த எம்பிசி எஸ்சிஏ எஸ்சிக்கு தான் சீட் இருக்குது. ஓசிபிசிக்கு இல்லை. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டிசைனில் வந்து ஒரு ஃபியூ சீட்ஸ் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில் ஒரு ஃபியூ சீட்ஸ் இருக்குது. ஓசிக்கு சீட் கிடையாது. இசிஇயில் ஓசிக்கு சீட் கிடையாது. மற்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஓரளவுக்கு சீட் இருக்குது. ட்ரிபிள் சீட்ஸ் அதிகமாக தான் இருக்குது. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கில் ஓரளவுக்கு சீட்ஸ் இருக்குது. ஐடியில் ஒரு ஃபியூ சீட்ஸ் இருக்குது.
மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஹெவியாவே இருக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் சைபர் செக்யூரிட்டில கொஞ்சம் ஃபியூ சீட்ஸ் இருக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில ஓரளவுக்கு வந்து சீட்ஸ் இருக்கு. அடுத்தது அடுத்த காலேஜ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா காலேஜ் முக்கியமானது. நான் 2718 கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மெயினான கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடான கோர்சஸ் எதுவும் கிடையாது. சிவில் இன்ஜினியரிங்க்கு இருக்கு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், மெக்கட்ரானிக்ஸ் இதுதான் இருக்கு 2718ல. அதே இது கிருஷ்ணா காலேஜோட இன்னொரு கோடான 2722 பார்த்துருவோம். இதுல வந்து ஓரளவுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு வந்து ஓசிக்கு இல்லையோ தவிர வந்து ஓசி பிசிக்கு இல்லை, மற்ற கேட்டகரிஸ்க்கு வந்து ஓரளவுக்கு சீட்ஸ் இருக்கு. அடுத்ததா சிவில் இன்ஜினியரிங் சீட்ஸ் இருக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்ல ஓரளவுக்கு சீட் இருக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டாப் காலேஜஸ் எல்லாமே வந்து ஓசி கேட்டகரிக்கான சீட்ஸ் அப்படின்றது ஓரளவுக்கு முடிஞ்சிருக்குது. மேக்ஸிமம் வந்து ட்ரிபிள் இ மாதிரி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங்கான சீட்ஸ் தான் வந்து இருக்கு. அடுத்தது வந்து கோயம்புத்தூர் ஜிசிடி முக்கியமான காலேஜ் இது. இதை நம்ம பார்க்காம 2005 ஏதோ ஆர்டர் வைஸ் சொல்ல, சும்மா ரேண்டமா இந்த சைடில் இருக்கிற காலேஜ் சொல்றேன். ஸோ இதுதான் டாப், இதுதான் அடுத்த லெவல் அப்படிலாம் இல்லை. முக்கியமான காலேஜஸ்ல இது எல்லாமே வந்து வரும். அதை தான் நான் சொல்றேன். ஸோ ஜிசிடி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து சிவில் இன்ஜினியரிங் இருக்கு. அடுத்து இண்டஸ்ட்ரி பயோடெக்னாலஜி இருக்கு, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இதெல்லாம் தான் இருக்கு. இதுலயும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஃபுல்லாவே முடிஞ்சுது. ஸோ எஸ்சிஏக்கு கூட கிடையாது, எஸ்டிக்கு மட்டும்தான் ஒரு சீட் இருக்கு. ஸோ ஜிசிடியும் முடிஞ்சிருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸ்வர் காலேஜ் 2739 2739 ஈஸ்வரில் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் ஓசிக்கு எதுவும் கிடையாது, பிசிக்கும் எதுவும் இல்லை. பட் எம்பிசி எஸ்சிஏவுக்கெல்லாம் இருக்குது. ஸோ அது பார்த்துக்குங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங்கில் கொஞ்சம் பிசிக்கு சில சீட்ஸ் இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டமில் ஓரளவுக்கு சீட்ஸ் இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஓசி கேட்டகரிக்கு இல்லை, பட் வந்து ரிசர்வ் கேட்டகரிக்கு ஓரளவுக்கு சீட்ஸ் இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஓசி பிசிக்கெல்லாம் கிடையாது, பட் வந்து எஸ்சிக்கெல்லாம் சீட்ஸ் இருக்குது. ஸோ எஸ்சி எஸ்சிஏ இவங்கெல்லாம் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இசிஇ பொறுத்த வரைக்கும் வந்து பிசிக்கு ஓரளவுக்கு சீட்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து பிசி கேட்டகரியில் வரவங்க நல்லா டாப் ஸ்கோர் வந்து எதிர்பார்க்கலாம். ட்ரிபிள் இ ஓரளவுக்கு சீட்ஸ் இருக்குது. ஆஸ் யூஸ்வல் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து சீட்ஸ் இருக்குது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பண்ணாரி அம்மன் சத்தியமங்கலம் 2702. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏஎன்டிஎஸ் ஓரளவுக்கு வந்து சீட்ஸ் முடிஞ்சிருச்சு ஓசிபிசிக்கு, மற்ற கேட்டகரிக்கு இருக்குது. அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் அப்படியே இருக்குது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் ஓரளவுக்கு பிசிக்குமே இருக்குது. பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் சீட் அப்படியே இருக்குது. பயோடெக்னாலஜி இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம் ஓரளவுக்கு அப்படியே இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டிசைன் வேணால் ஓசியில் ஒரு 3 சீட் இருக்குது. மற்ற கேட்டகரிஸ்க்கு ஓரளவுக்கு சீட்ஸ் இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ஓசிபிசிக்கு சீட் கிடையாது, பட் மற்ற கேட்டகரிக்கு ஓரளவுக்கு இருக்குது. கம்ப்யூட்டர் டெக்னாலஜிக்கு ஓரளவுக்கு எல்லாமே வந்து சீட் இருக்குது. ஓசிக்கும் பிசிக்கும் வந்து பிசிக்கு சீட் இருக்குது, ஓசிக்கு தான் சீட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இசிஇ பொறுத்த வரைக்கும் வந்து ஓசி கேட்டகரிக்கும் பிசிக்கும் இல்லை, மற்ற கேட்டகரிஸ்க்கு வந்து சீட்ஸ் இருக்குது. அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டல் இன்ஜினியரிங் ஓரளவுக்கு எல்லா கேட்டகரிக்குமே இருக்குது. ஃபுட் டெக்னாலஜி ஹெவியாக இருக்குது. ஃபேஷன் டெக்னாலஜி இருக்குது. ஐடியில் ஓசி பிசி கேட்டகரிக்கு இல்லை, மற்ற கேட்டகரிஸ்க்கு வந்து இருக்குது. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வழக்கம் போல் எல்லாத்துக்குமே இருக்குது. மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ஓரளவுக்கு இருக்குது. இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ஓரளவுக்கு வந்து எல்லா கேட்டகரிக்குமே இருக்குது. இது வந்து பண்ணாரி அம்மனை பொறுத்த வரைக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்து கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி 2750 பார்த்துடலாம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இருக்குது. அதே மாதிரி வந்து அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லா இதுலேயுமே வந்து இருக்குது. ஸோ கலைஞரை வந்து நீங்கள் ஓரளவுக்கு வந்து ப்ரிஃபர் பண்ணலாம்.
கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டமில் கேஐடியில் சீட் இருக்குது. அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்குமே ஓரளவுக்கு வந்து சீட்ஸ் இருக்குது. இசிஇ இருக்குது. ட்ரிபிள்இ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆஸ் யூஷுவல் வந்து இருக்குது. அடுத்தது வந்து நம்ம பார்க்கக்கூடிய காலேஜ் அப்படின்றது என்ஜிபி பார்த்தலாம். 2736 2736 என்ஜிபி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சீட்ஸ் எல்லாமே இருக்குது. ஏஎன்டிஎஸ் சீட்ஸ் இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம் சீட்ஸ் இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் சீட்ஸ் இருக்குது. இசிஇக்கும் சீட் இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் வித் சைபர் செக்யூரிட்டியும் வந்து சீட்ஸ் இருக்குது. ஸோ கம்ப்யூட்டர் ஸ்ட்ரீம் எதிர்பார்க்குறவங்க வந்து என்ஜிபியும் வந்து ஓரளவுக்கு ட்ரை பண்ணலாம். அங்கேயும் வந்து இருக்குது. அடுத்ததாக வந்து என்னென்னா நம்ம கற்பகத்தோடைய இன்னொரு காலேஜான அதாவது கற்பகம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, அதை வந்து நான் என்ன சொல்லாமல் இருந்தேன், அதை வந்து நம்ம பார்த்துப்போம். ரீசெண்டாக A++ வந்து வாங்கியிருக்காங்க நேக்கில். ஸோ அந்த கற்பகம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சீட்ஸ் இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம் சாரி 2735 சாரி நான் தப்பாக சொல்லியிருந்தேன், மறுபடியும் ஒரு காப்பாற்றலாம். 2735 ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கா, சாரி தப்பாக சொல்லிட்டு இருந்திருக்கேன். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் ஓரளவுக்கு சீட்ஸ் இருக்குது. 3 சீட்ஸ் ஆனால் கம்மியாக தான் இருக்குது. இதுலேயும் ஓரளவுக்கு மூவ் ஆயிடுச்சு. பட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் வந்து சீட்ஸ் இருக்குது கேஐடி பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி இசிஇ ஓரளவுக்கு வந்து சீட்ஸ் இருக்குது, நல்லாவே இருக்குது. ஸோ இசிஇ வேணும்னு நீங்களாலும் வந்து ட்ரை பண்ணலாம். அப்புறம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் வந்து ஓரளவுக்கு சீட்ஸ் இருக்குது. இசிஇ ஓரளவுக்கு வந்து சீட்ஸ் இருக்குது. இதை பொறுத்த வரைக்கும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிஃபால்ட்டாக இருக்குது கேஐடி பொறுத்த வரைக்கும். ஸோ கேஐடி அதாவது கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து கிடைக்காதவங்க கற்பகம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வந்து ட்ரை பண்ணீங்கன்னா, நீங்கள் கற்பகம் தான் வேணும் அப்படின்னு ப்ரிஃபர் பண்ணுறவங்களுக்கு இதை ஒரு ஆப்ஷனாக எடுத்துக்கலாம். அடுத்தது பொள்ளாச்சி எம்சிஇடி பார்த்துடலாம். 2706 அதனோட கோட். ஸோ அதுவும் வந்து ஒரு முக்கியமான காலேஜ். 2706 2706 இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இருக்குது. அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் வித் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங்லேயும் சீட் அவைலபிள் இருக்குது. இசிஇயில் ஓரளவுக்கு வந்து சீட்ஸ் இருக்குது. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் அட்வான்ஸ் கம்யூனிகேஷன் டெக்னாலஜின்னு ஒரு புது கோர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, அதுலேயும் வந்து சீட்ஸ் இருக்குது. அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் விஎல்எஸ்ஐ டிசைன் அண்ட் டெக்னாலஜி, இதுவும் புது கோர்ஸ், இதுலேயும் வந்து சீட்ஸ் இருக்குது. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிலையும் சீட்ஸ் இருக்குது. மெஷின் லேர்னிங்லேயும் வந்து சீட்ஸ் இருக்குது. ஸோ பொள்ளாச்சி மகாலிங்கமில் ஓரளவுக்கு வந்து சீட்ஸ் அவைலபிளில் இருக்குது. ஸோ மேஜரான காலேஜில் இன்னொன்று நான் மிஸ் பண்ணது அப்படின்றது வந்து கேபிஆரில் ஏதாவது இருக்கான்னு பார்த்தலாம். 2764 கேபிஆர் ஓரளவுக்கு வந்து முக்கியமான கோர்சஸ் எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு. ஒரு சில சீட்ஸ் தான் இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் மெஷின் வித் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங்கில் இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம் சீட்ஸ் கம்மியாக தான் இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ் கேட்டகரியில் அதுவும் எஸ்சி சீட்ஸ் அதிகமாக இருக்குது, மற்றது எல்லாமே கம்மியாக தான் இருக்குது. இசிஇ ஓரளவுக்கு வந்து சீட்ஸ் இருக்குது, எம்பிசிக்கும் எஸ்சிக்கும். ஓசிபிசிக்கு வந்து சீட்ஸ் கிடையாது. ஸோ ட்ரிபிள்இ ஓரளவுக்கு சீட்ஸ் இருக்குது. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிலையும் வந்து பெருசாக சீட் இல்லை, எஸ்சி கேட்டகரிக்கு மட்டும்தான் சீட்ஸ் இருக்குது. ஸோ கேபிஆரும் வந்து ஓரளவுக்கு வந்து முடிஞ்சிருச்சு, சீட்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. பட் நம்ம நல்லா கட் ஆஃப் இருந்ததுன்னா மட்டும்தான் அந்த 1-2 சீட்ஸ் வந்து லேப்ஸ் இருக்கிறது வந்து கிடைக்கும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதில் நான் வேறு ஏதாவது காலேஜ் மிஸ் பண்ணிக்கணும்னு பார்த்தா அடுத்ததாக இதில் சொல்லக்கூடிய காலேஜ் அப்படின்னா ரத்னம் எடுத்துக்கலாம். 2329 ரத்னமில் ஓரளவுக்கு வந்து சீட்ஸ் இருக்குது, பார்த்தாவே தெரியுது. ஸோ இன்னி அடுத்த ஆப்ஷன்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து ரத்னம், விஎஸ்பி, ஹிந்துஸ்தான், அக்ஷயா.
ஸோ இந்த காலேஜஸ் எல்லாம் தான் வந்து இதுக்கு அடுத்தது வரும். அந்த காலேஜஸில் வந்து ஓரளவுக்கு ரவுண்ட் 2க்கு வந்து சீட்ஸ் இருக்கும். ஸோ மேஜர் காலேஜஸ் நான் ஓரளவுக்கு எல்லாமே வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். 1 ஆர் 2 வந்து மிஸ் ஆயிருந்தாலும் மேஜராக எல்லா காலேஜஸுமே வந்து நான் கவர் பண்ணியிருந்தேன் பண்ணிக்கிறேன். இது ரிலேட்டடாக உங்களுக்கு சாய்ஸ் ரிலேட்டடாக டவுட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, இந்த சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணுறது, அல்லது இந்த காலேஜஸ்ல எல்லாம் என்ன ஃபீஸ் வரும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் என்னோட நம்பரான 6374749314 வந்து காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு ஏதாவது வந்து டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா வந்து கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை உங்களோட வந்து ஷேர் பண்ணுறேன். அடுத்தடுத்த பதிவுகளில் இன்னும் சில முக்கியமான விஷயங்களோட வந்து பேசுகிறேன்.